நாதன் நாமமே நமசிவாயவே. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறாங்களே. பெரியவங்க சின்னவங்களே வாழ்த்தக்கூடாது, சின்னவங்க பெரியவங்களே வாழ்த்தக்கூடாது. ஒரு மனிதனாக பிறந்து தெய்வத்தை பார்த்து வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறாரு. இந்த வகையில சரி, பக்தனாக பிறந்து உண்மையான அன்பு இருந்தா யாரையும் வாழ்த்தலான்றதுல எந்த வகையான சந்தேகமும் கிடையாது என்பதற்காக வாழ்த்தப்பட்டது திருவண்ணாமலை. திருவண்ணாமலைன்ற ஒரு ஆலயத்தை எங்க இருந்தாலும் சரி நினைச்சாலே முக்தி தான். திருவண்ணாமலையாரே நினைச்சாலே முக்தி எங்கன்னா திருவண்ணாமலைக்கு மட்டும்தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு முக்தி. பிறக்கணும்னா திருவாரூர்ல பிறக்கணுமா, அங்க முக்தி. இறக்கணும்னா காசியில இறக்கணுமா, நினைக்கணும்னா திருவண்ணாமலை நினைக்கணுமா, தரிசிக்கணும்னா வாழ்க்கையில ஒரு முறையாவது தில்லை நடராஜரை தரிசிக்கணுமா, வாழணும்னா நம்ம ஊர் மதுரையில ஒரு நாளாவது வாழணுமா. அதுபோல நினைக்கணும்னா திருவண்ணாமலையே நினைக்கணும். திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாருக்கும் தெரியும். ஆமா, கிரிவலம்னா மலையை சுத்தி வர்றது. முன்னாடி எல்லாம் கிரிவலம் எப்படி வந்தாங்க, சிவசிவான்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எப்படி வராது தெரியுமா? ஆளாளுக்கு ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அதில் பாட்டை போட்டுக்கிட்டு அப்புறம் பக்கத்தில் புரணி வேற பேசிக்கிட்டு இதில் எங்கிட்டு பக்தி வளரும்? கொடுமை. கோயிலில் கூட்டம் கூட்டமாக இருக்கே, ஏன் தெரியுமானே? பக்தி வளர்ந்துருச்சா? அநியாயம் பெருகிருச்சு, பாவத்தை தீக்க போகிறது வேற ஒன்று. அப்படியே திருவண்ணாமலையில் ஒரு ராஜா என்ன பண்ணாரு, குதிரையில் வந்தார். குதிரையில் வந்த ராஜா ஒரு நாயை கூட்டிட்டு வந்தார், வேட்டை நாயை. ஆமா, அப்படியே சுற்றி வந்தார் மலையை. வேட்ட நாயை கூட்டிட்டு குதிரையில் வந்த ராஜா மலையை சுற்றி அந்த சத்தத்தோட வந்தாரு. அதேதான், அப்படி சுத்தி வந்து நின்றாருல மலைய. கூட கூட்டிட்டு வந்தாருல நாய், நாயும் செத்து போச்சு, குதிரையும் செத்து போச்சு. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது கொடுமையா இருக்கு, நாயும் குதிரையும் ஒரே நேரத்துல செத்து போச்சேன்னு பக்கத்துல ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் கேக்குற, என்ன சுவாமி, நான் அந்த மாதிரி இந்த இடத்த சுத்தி வந்தேன், நான் சவாரி பண்ண என் குதிரையும் செத்து போச்சு, கூட கூட்டிட்டு வந்த நாயும் செத்து போச்சு, ஏன்னு கேட்டிருக்கிற. அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு, என்னப்பா நீ வலம் வந்தது சாதாரண மலையா, நீ வலம் வந்தது அருணாச்சலம், சிவந்த மலை, அண்ணாமலையார் ஜோதி ரூபமாக நின்ற மலை. இந்த மலையை சுத்தி வந்ததுனால உன் குதிரையும் நாயும் செத்து முக்தி அடைஞ்சிருச்சு, ரெண்டும் சிவபெருமானுடைய திருவடிக்கு போயிருச்சுன்னாரு. அப்ப ராஜாக்கு சந்தேகம், என்னங்க அது குதிரை சுத்துச்சு நாயும் சுத்துச்சு, நான் தானே சுத்தினேன், நானும் சுத்தி வந்தா எனக்கு முக்தி கிடைச்சிருக்கேன்னு எனக்கு ஏன் கிடைக்கலன்னாரு. என்னடா அது விளையாட்டா இருக்கு, குதிரையும் சுத்துச்சு நாயும் சுத்துச்சு. எப்படி சுத்துச்சு? குதிரை அது காலால நடந்து சுத்துச்சு, நாயும் அது காலால நடந்து சுத்துச்சு. நீ என்ன பண்ண? குதிரை மேல ஏறி உட்கார்ந்துட்டுல சுத்துன, அப்புறம் எப்படியா உனக்கு முக்தி கிடைக்கினார்? திரும்ப ராஜா இறங்கி மலையை வலம் வந்தார், இறந்தார், முக்தி அடைந்தார். அன்றிலிருந்து இன்று வரை எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் கிரிவலமாக திருவண்ணாமலைக்கு. அப்படி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் அப்படின்னா அண்ணாமலையாரினுடைய அந்த கோயில் தான். ஆக அப்பேற்பட்ட அண்ணாமலையாருக்கு 5 எழுத்து தானே, நமசிவாய. நமச்சிவாயன்னு சொல்லக்கூடாது, இச்சு சேர்த்தோம்னா தப்பா போகும். 6 எழுத்து, இச்சு சேர்க்கலினாதான் 5 எழுத்து. 5 எழுத்து அவருடைய அப்பனுக்கு, ஆனால் மகனுக்கும் 6 எழுத்து. சரவண பவை என்ற சராச்சர மந்திரங்களை தாரக மந்திரமாக கொண்ட கடவுள் யாருன்னா முருகன் தான். ஒருத்தர் 2 பேர் வேண்டி பிறந்த பிள்ளையா? ஒரு பிள்ளை பிறக்கனா யாரெல்லாம் வேண்டுவா? புருஷன் முன்னாடி வேண்டுவாங்க, மாமனார் மாமியார் வேண்டுவாங்க, சொந்த பந்தம் வேண்டும். ஆனா இந்த உலகமே வேண்டி ஒரு பிள்ளை பிறக்கும்னா அது யாருன்னா முருகன் தான். உலகமே போய் வேண்டியது எங்க போய் வேண்டியது? கைலாயத்தை நோக்கி. கைலாஸ் ஞாபகம் எப்போ வரும் தெரியுமா? கையில இருக்கிறதுனா லாஸ் ஆச்சுன்னா கைலாஸ் தான். எல்லாரும் போய் வேண்டினார்களாம், ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்ப ஏகமும் பரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் என்று வேதங்களை கடந்து நின்ற விமலா, ஒரு குமரன் தன்னை நீ தந்தருள வேண்டும், நின்னையே நின்பால் நிகர்க. நீங்களே வந்து பிள்ளையாக பிறந்து இந்த சூரன்ட்ட இருந்து எங்களை காப்பாற்றணும். சூரபதுமன் ஒரு அரக்கன், பயங்கரமான அரக்கன். ஆமா, எப்படிப்பட்ட அரக்கன்னா நல்ல சிவபக்தன், சிவனை கும்பிடக்கூடியவன், ஆனா மனசுக்குள்ள நான் என்ற ஆணவம் கொண்டவன். யாருக்கு இல்ல நான்ற எண்ணம்? எல்லாருக்கும் இருக்கு. நம்மளே சொல்றோமா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? நான் யாரு தெரியுமா? நான் இல்லைன்னா அந்த நாடகத்தை நடத்திருக்க முடியுமா? நான் இல்லைன்னா அந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்குமா? நான் இல்லைன்னா அந்த ஊர் திருவிழாவை நடத்திருக்க முடியுமாயா? வாயில வர வார்த்தை. நான் யாரு தெரியுமா? நீ யாரு? செத்தா போனோம். இதுல எதுக்கு நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நான் அப்படி நான் இப்படி. கோயிலுக்கு ஒரு மணியை உபயமா கொடுத்துட்டு குடும்பம் வேறே அதுல இருக்கும். அப்புறம் ஒரு டீ பிளேட்டை கொடுத்து அதுல போனா பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தார் வேறே அதுல உபயமா இருக்கும். ஆமா, கொடுத்ததை கொடுத்தேன் என்று சொல்லாமல் கொடுப்பதுதான் மிகச்சிறந்த தர்மம்னு சொல்லப்படுது. அப்படி நான் 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 என்ற ஆணவம் வேண்டாம். கடவுளை மிஞ்சிய சக்தி இந்த உலகத்துல கிடையாது. கடவுள் யார், தெய்வம் யாருன்றதுக்காக தான் சிறுகுடல்பட்டி கவிஞர் ஐயா கண்ணதாசன் அவர்கள் நமக்காக ஒரு 16 அடிகளை கொண்டு ஒரு கவிதையை கொடுத்தார். பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போடு இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தின் ஞான ரதம் ஓட்டி வரும் ஒருவன், அவனை நாடிவிட்டால் அவன் தான் இறைவன். வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ்
விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உண்டு களிப்பாருக்கு அவனே இறைவன். கற்றவருக்கு கண் கொடுப்பான், நற்றவருக்கு கை கொடுப்பான், பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன், அவனை பின்தொடர்ந்தால் அவன்தான் இறைவன். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துறை காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன், அவன் தரம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பட்டற்று வந்தவருக்கு சுற்றுவனை நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். நெருப்பினிலே சூடு வைத்தான், நீரினிலே குளிர்ச்சி வைத்தான், கருப்பினிலும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கண்டுகளிப்பாருக்கு அவனே இறைவன். கடைசி எழுதுறார் பாருங்க, தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து திரிபவனை எல்லாம் தலையில ஒரு தட்டு தட்டி நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன், அவனே நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் முடிச்சாராம் கவிதை. இப்படிப்பட்ட கவிதை பார்த்தீங்களா? இதை படிச்சா யாருக்காவது நான்ற எண்ணம் வருமா? அப்படி சூரபதமன் நான் என்ற எண்ணம் கொண்டு ஆணவம் கொண்டு ஆடினார். அந்த சூரபதமனை முருகனுடைய வேல் பாய்ந்து சூரனை அழிக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். சூரபதமன் அழிக்கதான முருகன் பிறந்த அவதாரம் பண்ணாரு, ஆனா அழிக்கல. அவனுடைய வேல் வாய்ந்தது, 2 கூறாக பிளந்தது, ஒன்றை மயிலாக மாற்றியது, மற்றொன்றை சேவல் குடியாக மாற்றியது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அவர் யாருக்கு அவதாரம் பண்ணாரோ, எந்த அரக்கனை நினைக்கணும்னு நினைச்சாரோ, அப்பேற்பட்ட தீயவனுக்கே அவனுடைய ஆணவத்தை அழித்து நல்வாழ்க்கை கொடுத்து கூட வச்சிருக்காரு. அவர் அனுதினமும் வணங்குற பக்தர்களை எல்லாம் எப்படி வாழ வைப்பாரு, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். அதனால விஷயத்துக்கு வந்த நேரம் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, சிவபெருமான் இப்படி உருகிறனே அவர் யாரு? என் சொந்த மாமனார். ஆதி பராசக்தி யாரு? என் சொந்த மாமியார். என்ன விநாயக பெருமான் யாருன்னு? என் மச்சான்.